யோசிச்சு பாடுறா. பசி பட்டினா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? பைத்தியக்காரனாவே இருந்தாலும் 3 வேளையும் பசிக்குமாடா? யாரா அந்த பசிக்கு பதில் சொல்றது? குத்துப்பட்டவன் கூட வழியில தூங்கிடுவான். குறை வைத்துக்கார பசியில தூங்க மாட்டா. அதனாலதான்டா செத்த பின்னாடியும் பசியோட போயிடக்கூடாதுதான் சுடுகாட்டுல வாய்க்கரசி போடுறாங்க. பசியோட எந்திரிக்கிற ஏழைங்க பட்னியோட படுக்க கூடாது. நான் மாறுதட்டி சொல்லுவேன், சாப்பாடு என்றால் அதில் விஜயகாந்த் தவிர யாரும் பேர் எடுக்க முடியாது. ஏன்னா போட்டு பேர் எடுக்கணுங்கிறது கிடையாது, எதுவுமே இங்கிருந்து வரணும். இங்கிருந்து வந்தால்தான் அது நிலைக்கும். இதயத்திலிருந்து எதுவுமே வரணும், வந்தாதான் நிலைக்கும். இத்தனை பேரும் 25 வருஷமா இருந்து நீங்க வந்திருக்கீங்கன்னா, என் பின்னாடி அரக்கால் டவுசர்ல போட்டிருந்த தலைவர்கள் இன்னைக்கு முழு மனுஷனா மேடையில உட்கார்ந்து இருக்காங்க. ஏன்? நீங்களும் என்ன உங்களுடைய 10 வயசுல இருந்து அன்னைக்கு பார்த்திருப்பீங்க.